Hi friends, welcome to Info Simple. In this video, we will break statement and continuous statement in Python. So let's get started. So last video, we will loop statements in Python. One for loop and while loop. So that's a recap. While loop is the condition true or false the loop for loop ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அந்த சீக்வென்ஸ் எண்டு விட்டு வர வரைக்கும் ரன் ஆகும். சீக்வென்ஸ் எண்டு வந்தோடனே அந்த ஃபார் லூப் நின்றோம். அரல்ஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்து 5 டைம் 6 டைம் இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 அண்ட் பிரிண்ட் ஐ. ஸோ 5 டைம் இது இதாகணும். ஸோ 0 1 2 3 4ன்னு அங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா. எனக்கு என்னென்னா இங்கே 2 வந்தோடனே எனக்கு இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வரணும். அதாவது ஒரு சர்டின் கண்டிஷன் மீட் ஆனாலும் ஃபார் லூப் விட்டு வெளியே வர்றது எப்படி இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டில் அச்சீவ் பண்ணுறதுனா அங்கே தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார் லூப்பில் 2 வந்தோடனே எனக்கு இந்த லூப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஃபார் லூப் போட்டு இஃப் ஐ ஈக்குவல் டு 2, அதாவது ஐ 2ன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரேக். ஸோ பிரேக் பேரில் இருக்குது, பிரேக் ஆகிடு. ஸோ அந்த லூப்பை விட்டு பிரேக் ஆகி வெளியே வந்துடுன்றது அர்த்தம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணோடனே என்ன ஆகும்னா 0 1 2 வந்தோடனே அந்த பிரேக்கை விட்டு லூப்பை விட்டு பிரேக் ஆகி வெளியே லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பல இடத்துல யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 போஸ்ட் வருது, அதுக்கு மேலே லூப்பை பிரேக் பண்ணிடு, அந்த மாதிரி இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 வந்துருச்சு, 2 வந்தோடனே பிரேக் ஆகி லூப்பை விட்டே பிரேக் ஆகி அதுக்கடுத்து 3 4 கூட பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் ஃபார் லூப் யூஸ் ஆகுது. இதுவே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக 2 வந்தால் மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்க 3 4லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூன்றது ஸ்கிப் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 0 1 2 வந்தால் அந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 வந்தோன்னு அடுத்த லூப்லேருந்து கண்டினியூ ஆகிடும். ஸோ அந்த மொத்த லூப்லேயும் பிரேக் ஆகாமல் ஒரு இதை மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூஸ் இது யூஸ் பண்ணுவோம். எங்கே நம்ம இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சில கண்டென்ட் மட்டும் எனக்கு வேண்டாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் ஒரு டேக் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட்டை எனக்கு நாட் இன்ட்ரெஸ்ட்னு யூடியூப்பில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட்டை யூடியூப் இந்த மாதிரி ஃபார் லூப்பில் போட்டிருக்கணும் கண்டினியூ கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் பிரேக் அண்ட் கண்டினியூ யூஸ் ஆகுது. பிரேக் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிறது, கண்டினியூ அந்த லூப்பில் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் மீட் ஆனால் ஸ்கிப் ஆகிறது. இந்த ரெண்டும் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இதில் பேஸ் பண்ணியில்லை. ஸோ பாய்.